வணக்கம் சார். வணக்கங்க. நீட்டு தாக்குதல் குறித்து தமிழ்நாடு அரசு நடத்திய ஆய்வறிக்கை தயாரிப்பு குழுவில் இருந்தவருங்கிற முறையில் இப்போது நீட் யூஜி 2024 வினாத்தாள் கசிவு நடந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டு காரணமாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய தலைவர் கைது, மாணவர்கள் மீது தடியடி, வாங்சக் அவர்களை போராட்ட களத்தில் இருந்து அப்புறப்படுத்தியது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நீட் தாக்கத்தை பல ஆண்டுகளாக ஆய்வு செய்த ஒருவராக இந்த போராட்டம் முந்தைய போராட்டங்களில் இருந்து எவ்வாறு வேறுபட்டதாக உணர்கிறீர்கள்? அதாவது முந்தைய போராட்டங்கள், நீட்டை எதிர்த்த போராட்டங்கள், முந்தைய போராட்டங்கள் எல்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட, நீட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கொடுத்த குரல். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், இது பொதுமக்களும் மற்ற பிற இளைஞர்களும் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுடைய நிலைமைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த நாட்டினுடைய இளைஞர் பெருமக்கள், பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து போராடுகிறார்கள். இதில் நம்ம இந்த வித்தியாசத்தை நாம் எப்படி பார்க்கணும்னா, இது நீட்டை மட்டும் எதிர்த்த ஒரு போராட்டம் கிடையாது. நீட்டை மட்டும் எதிர்க்கிற மாதிரி ஒரு போராட்டமாகவும் இது தெரியவில்லை. இது வாழ்க்கைக்கான போராட்டமாக தெரியுது. இன்றைக்கி இளைஞர்களை என்ன செய்கிறான், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, நீங்கள்லாம் காக்ரோச் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு நாட்டினுடைய இளைஞர்களை கரப்பாம்பூச்சின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார் என்றால், அப்போ அந்த அளவுக்கு கரப்பான் பூச்சி நிலைமையில் மாணவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்போ கரப்பான் பூச்சிகள் நிலை கொண்ட நிலையில் இளைஞர்களை தள்ளியது யார்? அது அந்த கேள்வி இருக்குல்ல. அவர்களை தள்ளியது யார்? அது வேலை இல்லை, படிக்கணும்னா பணம் வேணும், அதிகமாக கொட்டி அழணும், ப்ரைவேட்டைசேஷன், எஜுகேஷன் தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது. அப்போ அதற்கு பல கோடிகள் செலவு பண்ணணும், பல லட்சங்கள் செலவு பண்ணணும். அது பண்ணினால் கூட தரமான கல்வி இல்லை. அப்போ தரமான கல்வி இல்லை எனும் பொழுது அங்கு என்ன பிரச்சனை வருகிறது? பின்பு படித்து விட்டு அவன் ஊர் சுற்றுற ஒரு நிலை வருகிறது. ஒரு ஐடலாக, அதாவது வேலையற்ற ஒரு நிலை, வேலை கிடையாது, வாய்ப்பு கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, வாழ்வாதாரம் எல்லாம் பொய்த்து போன ஒரு நிலையில் இறுதியில் அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில் சொல்லுங்கள்? அப்படி ஒரு திக்கற்ற நிலையில், ஒரு வக்கற்ற நிலையில், ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இந்த மாணவர்களை பார்த்து கரப்பான் பூச்சி என்று ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் கூறுகிறார், இந்த நாட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கூறுகிறார் என்றால் அதை எதிர்த்த போராட்டம் இது. நீட் மட்டும் இல்லை, நீட் என்பது ஒரு டூல். அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க? நாங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் படிச்சிருக்கோம், இந்த நாட்டில், இந்த சமூகத்தில் எங்களுக்கு ஒரு அங்கமாக நாங்கள் இருந்து நாங்கள் பங்களிக்க வேண்டிய எந்த பணியும் இந்த நாட்டில் இல்லை. வேலை இல்லை என்பது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தில் ஒரு சோஷியல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஃபேமிலி லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது ஒரு மனிதன் எந்த ஒரு பயனற்ற நிலையில் ஒரு சுயமாகவே ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு இயலாமை தள்ளப்படும் நிலையில் அந்த மாணவர்கள் பொங்கி எழுகிறார்கள் அல்லவா? அதுதான் இப்பொழுது நடக்கின்ற போராட்டத்திற்கும் இதுவரை நடந்த போராட்டத்திற்கும் உண்டான வித்தியாசம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது சாதாரணமாக ஒரு நீட்டு, அந்த பேப்பர் லீக்கு, அதை எதிர்த்த போராட்டமாக நான் கருதவில்லை. இது ஒட்டுமொத்த இந்தியாவின் இளைஞர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான போராட்டமாக நான் கருதுகிறேன். சரி ஐயா. இப்போ நீங்கள் கூறியது போலவே சிபிஎஸ்இ தேர்வுத்தாள் மதிப்பீடு முறைகேடோடு சேர்த்து தான் இந்த போராட்டம் நடக்கிறது. நீட் மட்டுமல்ல, சிபிஎஸ்இ தேர்வு மதிப்பீடு முறைகேடும் சேர்த்தே நடக்கிறது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறதா இல்லையா இந்த அரசுக்கு தான்? அதான் அது இல்லையே. எப்படி நீங்கள் அக்கௌண்டபிலிட்டினா எப்படிங்க? ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் என்னங்க அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்க்க முடியும்? அதாவது ஒரு அரசு ஒரு ஃபேசிஸ்ட் அரசாக இருந்தது என்றால் அது தான் என்ன நினைக்கிறதோ
தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதன் அடிப்படையில் அந்த நாட்டு மக்களை பல பிரபகண்டா செய்து அவர்களை உருவாக்குவார்கள். அதை ஆங்கிலத்தில் இன்டாக்ட்ரினேஷன் என்றும் சொல்வார்கள். அவர்களுக்கு தேவை இந்த தேசம், இந்த தேசியம் என்றால் இதுதான் இந்த தேசியம். அது அவங்களுடைய ஹிந்துத்துவ தேசியம், ஹிந்துத்துவ நேஷ்னலிசம் அப்படி வச்சுங்களேன். அப்போ ஹிந்துத்துவ நேஷ்னலிசம் என்பது தான் அவர்களுடைய ஐடியல்ஸ். அதுக்கு ஹிந்து ராஷ்டிராம்பாங்க, ஹிந்துத்துவ கொள்கைம்பாங்க, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இதற்காக மனிதர்களை தயார்படுத்துவது அரசியல் மூலமாக, சமூக சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், சமூக அமைப்புகள் மூலமாக, கல்வி மூலமாக, இப்படி பல முனைகளில் மனிதர்களை, மாணவர்களை குழந்தையிலிருந்து தயார்படுத்துவது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கும். ஹிட்லர் செஞ்சார், முசோலினி செய்தார்கள், அப்போ அதுக்கு அடுத்தது மோடி செய்கின்றார். அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது தான் நினைக்கும் குடிமக்களை உருவாக்குவது, தன்னுடைய கருத்தியல் அடிப்படையில் குடிமக்களை உருவாக்குவது. ஆனால் மக்கள் சொல்வதை கேட்பது கிடையாது, மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது கிடையாது, மக்கள் குரலை ஒருபோதும் காது கொடுத்து கேட்பது கிடையாது. அப்போ இது என்ன நடக்குது? அப்போ மந்திரி என்ன சொல்கிறாரு, இந்த அரசு என்ன சொல்கிறது? இல்லை, இந்த தேர்வு என்பது ஏதோ கீழ்மட்டத்தில் யாரோ கிளரிக்கல் மிஸ்டேக்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரோ இந்த கிளரிக்கல் மிஸ்டேக்கு கீழே உள்ளவங்க தானே அதை நடத்திட்டு இருப்பாங்க, அவங்க இதை செய்து விட்டார்கள், நாங்கள் எப்படி இதற்கு பொறுப்பாக முடியும்? அப்படி என்று ஒரு பொறுப்பை தட்டி கழித்து விட்டு இன்னைக்கு பல கோடி மாணவர்களுடைய ட்ரீம்ஸ், கனவு, அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய ஏக்கம், இது எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிவிட்டு மறைத்துவிட்டு அதை ஒரு இக்னோர் செய்துவிட்டு இன்றைக்கி எனக்கு அதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் மாணவர்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பரீட்சை எழுதுகிறோம், ஒரு தேர்வு எழுதுகிறோம், நம்மளாம் பேராசிரியர்கள் தான். ஒரு தேர்வு எழுதுகிறோம், அந்த தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. திடீர்னு 4 பேர் வருஷம் ஒரு 4 பேருக்கு மட்டும் கொஷின் பேப்பர் லீக் ஆகுது. அவன் மார்க் எடுத்துகிட்டு அவன் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கிடுறான். படித்து நேர்மையாக படித்து நேர்மையாக உழைத்து நான் மதிப்பெண் பெற்று நான் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு வாய்ப்பை இந்த தேசம் அளிக்கவில்லை எனும் பொழுது, இந்த கல்வி திட்டம் அளிக்கவில்லை எனும் பொழுது, அந்த கல்வியை வழங்கும் அரசு அளிக்க முடியாத ஒரு நிலையில் இயலாமையில் இருக்கும் பொழுது இந்த அரசு எதுக்கு இருக்கணும்? அப்படி என்று மாணவன் நினைப்பான்ல, அவனுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. நினைத்து பாருங்க, அது மாணவனுடைய அந்த நிலைமையிலிருந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே உட்காந்துக்கிட்டு சட்டத்திட்டம் போட்டுக்கிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் அப்போ அவர்களுக்கு இதை புரிந்துதான் அவர்கள் ஆட்சியில் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை. நீ பொறுப்பு என்னது இல்லை, நான் கீழே இருந்த ஏதோ ஒரு கிளர்க்கு தப்பு பண்ணிவிட்டான், அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், அல்லது அவனை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், மாற்றி விட்டேன், அதெல்லாம் இனிமேல் எல்லாம் சரியாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு வருடம் சொல்கிறீங்க. இந்த கடந்த 10 வருடங்களில் 152 முறை இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அப்படி என்றால் இது எங்கே கொண்டு போயிட்டுருக்கு? இன்னொன்று பாருங்க, நான் நல்லா படிக்கிறேன், என்னால் முடியும், நான் படித்து மதிப்பெண் எடுக்க முடியும். ஆனால் அந்த நீட் என்ற ஒரு தேர்வு அது என்னுடைய அறிவை மட்டும் பரிசோதனை செய்வதாக இல்லை. நான் அந்த ஒரு டெஸ்டிங் குவாலிட்டி, அந்த ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தேர்வை எழுத போவதற்கு ஒரு தயார்படுத்துதல் என்ற ஒரு ஸ்கில், அது அறிவை மட்டும் கொண்டது அல்ல, அது தயார்படுத்து. அதற்கு தான் கோச்சிங் சென்டர் வச்சுருக்கான். அப்போ அந்த கோச்சிங் சென்டர் போகணும்னா நான் 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் செலவு பண்ணணும். அதுவும் கிராமங்களில் இருக்காது, நகர்ப்புறங்களில் இருக்கும். அதுவும் ஒரு சில நகரங்களில் இருக்கும். அங்கே போய் தங்கி படிக்கணும். ஒரு அட்டம்ப்டில் இதை படித்து அவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்து நல்ல மருத்துவக் கல்லூரியில், அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியாது. அப்போ நாங்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு உயர்மட்ட குழு இந்த நீட்டு அறிக்கை, அந்த நீட்டினுடைய தாக்கத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட் நாங்கள் தயார் செய்தோம். அதை ஆய்வு செய்து தயார் செய்யும்பொழுது அதில் என்ன வருதுன்னா, சுமார் 99% மாணவர்கள் நீட் மூலமாக மருத்துவ கல்விக்கு அட்மிட் ஆன மாணவர்கள் ஒரு முறைக்கு மேல் அதற்கு தன்னை தயார்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு முறை எழுதி, 2 முறை எழுதி, 3 முறை அட்டம்ப்ட்ஸ், செவரல் அட்டம்ப்ட் பண்ணி அந்த அட்டம்ப்டிலிருந்து மதிப்பெண் எடுத்து தான் சேர்ந்துருக்கிறார்கள். அப்போ ஒரு அட்டம்ப்ட்டுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணணும்? அப்போ
ஒரு பக்கம் கோச்சிங் சென்டரு, அந்த கோச்சிங் சென்டருக்கு பணம் வேணும். அப்போ அறிவிருந்தும் நீங்கள் கோச்சிங் சென்டரில் போனால் தான் அந்த டெஸ்ட்டுக்கு தயாராக முடியும் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். அப்படி எனும் பொழுது இது வியாபாரப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி ஆயிடுச்சு. பணம் இருக்கிறவங்க, நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் படிக்க முடியும், கிராமத்தில் இருக்கிறவர்கள் படிக்க முடியாது. அப்போ இதில் அந்த மருத்துவ கல்விக்கே அட்மிட் ஆக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் போகும்போது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நீ உன்னுடைய மருத்துவ கல்விக்கான நுழைவுக்கான இந்த நீட்டு தேர்வே தவறானது என்பது ஒரு பக்கம். அதை நம்ம அப்புறம் பேசுவோங்க. ஆனால் இந்த குளறுபடிகள், இதில் இருக்கின்ற இந்த தவறுகள், இர்ரெகுலாரிட்டிஸு, இதற்கு குறைந்தபட்சம் இந்த அமைச்சர், அந்த கல்வி அமைச்சர் பொறுப்பேற்று அவர் பதவியை விட்டு விலகி இருக்கணும். அவரை இருக்க பிடித்து வைத்து கொண்டு இந்த அரசு மாணவர்களை அடிக்கிறார்கள். எவ்வளவு மாணவர்கள், மாணவிகள், அவங்களாம் எதுவும் மருத்துவ கல்விக்காக எழுதினவங்க கிடையாது. அவங்களாம் போராடுகிறவர்கள் எல்லாம் அனைத்து இளைஞர்களும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களையெல்லாம் அடித்து ஒரு ஆடு மாடு மாதிரி ஒரு எவ்வளவு ஒரு கிரிமினல்ஸ் போன்று நம் நாட்டினுடைய குழந்தைகளை ஒரு அரசு நடத்துகிறது என்றால் அந்த வலி அது யாருக்கு இருக்க வேண்டும்? இந்த நாட்டை ஆட்சி செய்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டும், அந்த பொறுப்பு இருக்க வேண்டும். அது இல்லை, அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை என்றால் இந்த ஆட்சி எதற்கு? ஆட்சி விட்டு போயிடுங்க. அதுதான் அவங்களுடைய கோரிக்கை. அது சரியானது. இது இந்த நாட்டில் உள்ள 145 கோடி மக்களும் மாணவர்களுடன், இளைஞர்களுடன் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. பொறுப்பேற்க வேண்டும், அரசு பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது ஒரு கோரிக்கையாக அமைகிறது. ஆனால் தங்களுடைய கருத்துப்படி இந்த தேசிய தேர்வு முகமை நடத்தும் நீட் எக்ஸாம் தேவையா தேவையில்லையாங்கிறதையும் சேர்த்து மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும், போராட்ட களத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், இல்லையா? கண்டிப்பாக. முதல்ல இப்போ நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அது இர்ரெகுலாரிட்டிஸ் ஓகே, அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் ஓகே, அதில் அந்த மத்திய ஒன்றிய அமைச்சர் அதிலிருந்து பதவி விலக வேண்டும். அது இந்த தேர்வை நடத்துகின்ற NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, சீரமைக்கப்பட வேண்டும். இந்த நீட்டு தொடரும் என்றால் இது அகில இந்திய அளவில் இந்த இர்ரெகுலாரிட்டிஸு எதுவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நீட் என்ற தேர்வே வேண்டுமா வேண்டாமாங்கிறதா? அப்படி கேட்டால் வேண்டாம் என்று அவுட் செட்டில் நான் சொல்லுவேன். இது தேவையில்லை. ஏன் தேவையில்லை என்றால் 2021ஆம் ஆண்டு இந்த முன்பு இருந்த தமிழக அரசு ஒரு உயர்மட்ட குழுவை நியமித்தார்கள். அந்த குழுவில் பிரதானமான ஒரு பணியை நான் செய்தேன், அதில் ஒரு உறுப்பினராக. அப்போது அந்த அறிக்கையின், அந்த ஆய்வு அறிக்கையின் புள்ளி விவரங்கள்லாம் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்ததுங்க. என்ன ஷாக்கிங்னா, இந்த நீட் என்ற ஒரு எக்ஸாம், அந்த தேர்வு என்பது மாணவர்களை, மருத்துவ கல்விக்காக படிக்கக்கூடிய மாணவர்களை முறையாக பரிசோதனை செய்கிறதா, அவர்கள் அறிவை பரிசோதனை செய்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் எங்கள் அறிக்கையினுடைய இறுதி தீர்வு. ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதிலே ஒரு ஹை ஸ்டேக் எக்ஸாம், அது ரொம்ப ஹை ஸ்டேக் எக்ஸாம். ஏன்னா அதுக்கு பெரிய ஸ்டேக்ஸ் கொடுத்துட்றோம். இதில் நீ மார்க் எடுத்துட்டீங்கன்னா, நீ 12 வருடம் நீ 1ஆவதுலேருந்து 12ஆவது வரை படித்தாய், அதில் நீ என்ன மார்க் எடுத்து அதில் குப்பை கொட்டினா, அதில் ஃபெயில் ஆனியா பாஸ் ஆனியா, அதை பற்றி கவலை கிடையாது. நீ 12 வருட உன்னுடைய அறிவு, உன்னுடைய திறமை, உன்னுடைய மார்க்கு எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு ஒரே ஒரு பரீட்சை கடைசியில் தேர்வு வைக்கிறார்கள். அதுதான் நீட்டு. அந்த ஒரு தேர்வு மதிப்பெண் எடுத்தால் பெற முடியும் எனும் ஒரு நிலை வரும் பொழுது அதற்கு இயற்கையாகவே ஒரு ஹை ஸ்டேக் வந்துடும். அதற்கு ஒரு ஹை ஸ்டேக், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்துடும். அப்போ அந்த முக்கியத்துவத்துடன் ஒரு தேர்வு பார்க்கப்படுகிறது என்றால் அனைவருடைய பார்வையும் அனைவருடைய உழைப்பும் அதை நோக்கியதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேர்வு நடத்தப்படுகின்ற அந்த கண்டென்ட்ஸ்லாம் வைத்து, இதுதான் அந்த கண்டென்ட், இந்த தேர்வுக்கான கண்டென்ட் இது, இந்த தேர்வுக்கான அந்த அவுட்கம் இது, அப்படி என்று ஒரு தேர்வு கட்டமைப்பு உருவாக்குகிறார்கள், ஒரு எக்ஸாம் ஃப்ரேம் ஒர்க் உருவாக்குகிறார்கள் நீட்டில் இல்லவா. அது காமன் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதில் அந்த கண்டென்ட் சிலபஸ் என்பது இந்தியாவில் இருக்கின்ற காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து மாணவர்களும் அனைத்து பாடத்திட்டங்களிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள். IBயில் படிப்பாங்க, ஃபாரின் ஸ்டடீஸ், அது என்ன CBSE, சென்ட்ரல் போர்டு, ஸ்டேட் போர்டு, ஒரு மாநிலமும் ஸ்டேட் போர்டு வைத்திருக்கிறது.
அப்போ இந்த பாடத்திட்டங்களில் இந்த கரிக்குலம்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாடத்திட்டங்களில் நிறைய மாறுபாடுகள் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு காமன் கோர் ஸ்டாண்டர்ட் அமெரிக்காவில் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கிறது. 50 மாநிலங்களிலும் கோர் ஸ்டாண்டர்ட்ஸ்னு போட்டு தான் ஒரு மாணவன் 12th கிரேட் படிக்கிறான் என்றால் அவன் இறுதியில் அவன் அறிவை பெற்றுவிட்டானா, திறனை பெற்றுவிட்டானா என்று தேர்வு செய்யும் பொழுது நீங்கள் அந்த மாணவன் இந்த கோர் ஸ்டாண்டர்ட்ஸை பெற்றிருக்கிறானா என்று ஒரு கோர் ஸ்டாண்டர்ட் அப்ளிகபிள் அக்ராஸ் ஆல் 50 ஸ்டேட்ஸ். அதுமாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து பாடத்திட்டங்களுக்கும் பொருந்தணும். அது ஃபாரின் பாடத்திட்டத்துக்கும் பொருந்தணும். ஒரு மாணவனுக்கு எந்த பாடத்திட்டத்திலையும் படிக்கலாம், ஸ்டேட் போர்டில் இருக்கலாம், சென்ட்ரல் போர்டில் இருக்கலாம். அப்போ அனைத்து பாடத்திட்டங்களுக்கும் உகந்ததாக ஒரு காமன் கோர் ஸ்டாண்டர்ட் வைத்து இத்தகைய அறிவையும் இத்தகைய திறனையும் அளவீடு செய்து பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படி என்று வந்தால் எல்லா மாணவர்களும் தயாராகிடுவாங்க. ஆனால் இது சிபிஎஸ்சியினுடைய அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் திணிக்கிறார்கள். அப்போ 85% மாணவர்கள் இந்தியாவில் படிக்கின்ற 12th கிரேட் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் ஸ்டேட் போர்டில் படிக்கிறான். அப்போ 85% மாணவர்களை நீங்கள் புறக்கணிச்சிருச்சு. ஒரு 15% மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த கரிக்குலம், அந்த கட்டமைப்பை, அந்த சிலபஸ்க்காக மட்டும் நீங்கள் தேர்வு நடத்தி மீதி அப்போ 85% மாணவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி எனும் பொழுது அது எப்படி அனைவருக்குமானதாக இருக்க முடியும்? அது தவறு. அதே நேரம் ஒரு ஹை ஸ்டேக் எக்ஸாமை மட்டும் வைத்துக்கொண்டு மெடிக்கல் அட்மிஷன், மருத்துவ கல்விக்கான அட்மிஷன் இருக்கணும்னு எந்த உலகத்திலும் கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதா என்றால் எல்லா நாட்டிலும் இருக்குது, பல நாடுகளில் இருக்குது. அமெரிக்காவில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்கிறது, கேட்டு, சேட்டு, இன்னும் எவ்வளவோ மேட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது இது போன்ற பல படிப்புகளுக்கும் இருக்கிறது. ஆனால் பல நாடுகளில், அமெரிக்கா இது போன்று, இங்கிலாந்து போன்று பல நாடுகளில் இந்த தேர்வுகள், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று நுழைவுத் தேர்வு என்று கூறுகிறோமே, அப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் தேர்வு அந்த அனுமதிக்கு அளிப்பதில்லை. அவங்க 12th கிரேடில் எடுத்த மார்க்கு, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எடுத்த மார்க்கு, இல்லை ஒரு சில பல்கலைக்கழகங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியும் இருக்கு. அப்போ அதாவது யூனிவர்சிட்டியினுடைய பொறுப்பு அது. அதில் கலப்படமாக ஒரு இன்டகிரேட்டடாக பல முனைகளில் ஒரு மாணவன் அளவீடு செய்யப்பட்டு மருத்துவ கல்விக்கு தேர்வு செய்யப்படுகிறான். அவனுக்கு முதல்ல அந்த சைக்கு இருக்குதா, முதல்ல அந்த மைண்ட் செட் இருக்கா மருத்துவத்தை படிக்கிறதுக்கு, அதையும் பார்க்குறாங்க. அதுக்கு கவுன்சிலிங்லாம் பண்ணி பார்த்து அதில் சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு நாட்டில் மட்டும்தான் ஒரு தேர்வு 12 வருட உழைப்பு, 12 வருஷ லேர்னிங் எல்லாம் புறக்கணித்து விட்டு ஒரே ஒரு தேர்வை வைத்து அந்த தேர்வில் எழுதுவது, அதில் மதிப்பெண், அந்த மதிப்பெண்ணை மட்டும் வைத்து மருத்துவத்தில் நுழைவுத் தேர்வு என்று வரும்பொழுது கிராமத்தில் இருக்கிறவன் புறக்கணிப்படுகிறான். 60% மாணவர்கள் கிராமத்தில் தான் வாழறான். அப்போ நகரத்தில் இருக்கின்றவன் அதை சுலபமாக அந்த கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிறான். இன்னொன்று, ஏழைகளால் அதை படிக்க, அதில் பாஸ் பண்ண முடியவில்லை. அப்போ பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் அதற்கு ஃபீஸ் கட்டி கோச்சிங் சென்டர் போய் எக்ஸ்ட்ரா கோச்சிங் பண்ணி அதில் படித்து மார்க் எடுத்து வர முடிகிறது. இப்படி இருக்கும் பொழுது, அதுவும் ஆங்கில மீடியம், நாங்கள் எங்களுடைய ரிப்போர்ட்டில் நாங்கள் கண்டுபிடித்தது ஆங்கில மீடியத்தில் படிக்கிறவன் நிறைய அதில் பாஸ் பண்ணுறான். அந்த வெர்னாக்குலர் தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள் குறைவு. அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள் குறைவாக பாஸ் பண்ணுகிறார்கள் அந்த நீட்டு. அது மாதிரி தனியார் பள்ளியில் படிக்கின்றவர்கள் அதிகமாக. ஏன் அப்படி? அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து பாடத்திட்டத்தை விட்டு நீட் படிக்க வேண்டும் என்றால் நீட்டுக்காக மட்டும்தான் 7-8 வருடங்கள் கோச்சிங் நடக்குது. அதனால் அவன் பாஸ் பண்ணுறான். அப்போ இதெல்லாம் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க? அப்போ இது கல்வியே இல்லையே, இது ஒரு தேர்வே இல்லையே, இது ஒரு ஏதோ ஒரு பிளாட் மாதிரி இருக்குது. இது ஒரு கான்ஸ்பிரேசி மாதிரி தெரியுதுங்க. இட் இஸ் அ கான்ஸ்பிரேசி. இது ஒரு சதித்திட்டம். நீட் என்பது ஒரு ஃப்ராட் ஆன் மெடிக்கல் எஜுகேஷனுங்க. இது இட் இஸ் மேக்கிங் மோக்கரி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு கல்வியாளராக தான் நான் பார்க்குறேன். நான் கல்வி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு கல்வி தத்துவத்தின் அடிப்படையில் எங்களுடைய ஆய்வறிக்கையில் நாங்கள் கண்டுபிடித்தது, கிராமப்புற மாணவர்கள்
மருத்துவ நுழைவில் மருத்துவ கல்வி நுழைவில் குறைவாக இருக்கிறார்கள். ஏழை மாணவர்கள் குறைவு. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அந்த பட்டதாரியே படிக்காத ஒரு சில குடும்பங்கள்லாம் இருக்கும். பட்டதாரி கல்வி அந்த உயர்கல்விக்கே எட்டாத குடும்பங்கள் இருக்கும். அதிலிருந்து யாரும் அங்கே வர முடியல. அப்போ ஒரு சமூக நிலையில் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அது பொருளாதார சமூக அடிப்படையில் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றவர்கள் அதை வெல்ல முடியவில்லை. அப்போது இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேர்ல்டு மெடிக்கல் எஜுகேஷன் ஃபெடரேஷன், வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவ கல்வி மட்டும் அனைவரையும் பிரதிபலிப்பதாக, ரெப்ரசன்ட் செய்வதாக இருக்க வேண்டும். அனைவருடைய பங்கேற்பையும் பெற்றதாக ஒரு டைவர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஒரு கிராமத்திலிருந்து வந்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அவன் மருத்துவனானால் அந்த கிராமத்து மக்களுக்கு அவன் மருத்துவ சேவையை செய்வான் அப்படி சொல்லுதுங்க. அதாவது அமெரிக்காவில் ஒரு ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் மருத்துவர் கல்வியை பெற இயலாத ஒரு நிலை வருது. அப்போ மருத்துவ சேவையில் இஸ்லாமியர்கள் நிறைய இல்லை. அப்படின்னும்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு சரியான மருத்துவ சேவை செல்லவில்லை. அப்படி என்றால் அந்த மருத்துவ சேவை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களும் மருத்துவர்கள் ஆகும் பொழுதுதான் அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய தேவைகளை இஸ்லாமிய மருத்துவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு சேவை செய்வார்கள். ஆதலால் இஸ்லாமியர்கள் நிறைய மருத்துவ கல்வியில் இடம்பெற வேண்டும். யார் சொல்லுது? அமெரிக்கா ரிப்போர்ட், சல்லிவன் ரிப்போர்ட், ரொம்ப ரீசன்ட் ரிப்போர்ட் தான் அது, ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பு. அப்போ உலகம் முழுக்க என்ன சொல்கிறோம்னா, மருத்துவம் மட்டும் இதோட படிப்பு மாதிரி கிடையாதுங்க. யார் என்னாலும் படிக்கிறதுன்னு இல்லை, எல்லாரும் படிப்பது. கிராமப்புறத்தில் படிக்கணும், ஏழைகள் படிக்கணும், இந்த சாதிக்காரன் அந்த சாதிக்காரன், இந்த மதக்காரன் அந்த மதக்காரன், எல்லாருமே படித்தால்தான் எல்லாருக்குமான சேவையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நீட் இதை புறக்கணித்து, இதை மறுத்து, இப்படி வெகுஜன மக்களுடைய பங்கேற்பு, இந்த மருத்துவ கல்வியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை அது தவிர்க்கிறது, புறக்கணிக்கிறது. அப்படி எனும் பொழுது அப்போ இந்த தேர்வு எதற்கு? ஆனால் இதற்கு முன்பு அப்படி இல்லையே. அப்போ நீங்கள் கேட்கலாம், பெருவாரியாக அப்போ இது போன்ற ஒரு தேர்வு இல்லை என்றால் எப்படி மருத்துவ கல்வி சேர்க்கைக்கு நாம் எப்படி மாணவர்களை குவாலிஃபை செய்வது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி என்றால் இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? சுதந்திரம் அடைந்து இந்தியாவில் 75 வருஷமா நீட் இருந்ததா? இந்த 10 வருஷமாக தானே இருக்கு. அப்போ இத்தனை வருஷமா இந்த 10 வருஷம் இருக்கு, மீதி 65 வருஷம் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? யூ ஃபைண்ட் அவுட் த ரைட் சொல்யூஷன். ஐம் நாட் கோயிங் டு இம்போஸ் மை சொல்யூஷன் ஆன் யூ. நீங்கள் இதுதான் தீர்வுன்னு நான் சொல்ல விரும்பல, நீங்கள் ஏற்றுக்காக கூட இருக்கலாம். கண்டுபிடிங்க, நல்ல தீர்வை கொண்டு வாங்க. தேவை என்ன? வேர்ல்டு மெடிக்கல் ஃபெடரேஷன், எஜுகேஷன் ஃபெடரேஷன் என்ன சொல்லுது? அனைத்து தரப்பினரும், குறிப்பாக பாதிக்கப்பட்ட சமூகத்தினர், டிஸ்கிரிமினேட்டட் சமூகத்தினர், டிஸ்அட்வான்டேஜியஸ் சோஷியல் சமூக பிரிவினர், இவர்களெல்லாம் இது மருத்துவ கல்வியில் வர வேண்டும் என்று அதை ஒரு மருத்துவ கல்வி என்ஷூர் செய்யணும், அதை உறுதி செய்யணும்னு அந்த ஃபெடரேஷன் சொல்லுது. ஏன் அவன் என்ன முட்டாளாவன்? நீங்கள் அறிவாளியா? நீங்கள் மட்டும்தான் அறிவாளியா? அப்போது இது போன்ற பல முனைகளில் இது மக்களுக்கு எதிரான ஒரு தேர்வாகவே இருப்பதனால், மருத்துவ கல்விக்கு எதிராக இருப்பதனால், இது மக்களுடைய மருத்துவ சேவைக்கு எதிராக இருக்கிறது. அதனால் இது முற்றிலும் அபேண்டன் பண்ணிடணும். இதை இந்த மாணவர்கள் கேட்கவில்லையே இதுவரை. இப்போ போராடுகிறார்கள் இல்லையா? அவர்கள் என்ன, தர்மேந்திர பிரதான் போயிட்டா தேர்வு எல்லாம் சரியாக நடந்துருமா? இல்லை தேர்வு சரியாக நடந்து விட்டால், இந்த நீட் தேர்வு சரியாக நடந்து விட்டால் அனைவருக்கும் அனைத்து பிரிவினருக்கும் மருத்துவ சேர்க்கை கிடைத்து விடுமா? அல்லது அனைவருக்குமான மருத்துவ சேவை கிடைக்கப்படுமா? இல்லை. அப்போது நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நம்முடைய இளைஞர்கள், குழந்தைகள் டெல்லியிலும் நாடு முழுக்க போராடுகிறார்கள். இவர்கள் இந்த தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில் அக்கௌண்டபிலிட்டி, he must be accountable. அதனால் அவர் பொறுப்பேற்று தார்மீகமாக விலகிவிட வேண்டும், அது மாற்று கருத்து இல்லை. ஸோ வாட்? அதற்கப்பால் ஒரு இறுதி நோக்கமாக இந்த நீட் என்ற எக்ஸாமே இருக்கக்கூடாது. இப்போ நீட் எங்கேருந்துங்க வருது? நீங்கள் அது பாருங்கள். வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் நீட்? நீட் இஸ் கமர்ஷியலைசேஷன், நீட் இஸ் சென்ட்ரலைசேஷன்
ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். அப்போ ஒரு மையப்படுத்தப்பட்ட கல்வியாக மருத்துவத்தை கொண்டு வரணும். அதுக்காக கொண்டு வந்தது தான் நீட்டு. மையப்படுத்தப்பட்ட கல்வியாக ஐஐடி கல்வியை கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் ஜேஇஇ ஐஐடியில் எல்லாரும் போய் படிச்சிட முடியுமா? முடியாது. அப்போ ஐஐடியில் ஜேஇஇ பாஸ் பண்ண முடியாதவங்களாம் முட்டாளா? சரி, அப்போ ஐஐடியில் தேர்வு செய்வதற்கு ஒரு அளவீடு இருக்கணும் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஜேஇஇ அந்த அளவீட்டை சரியாக செய்து அனைத்து மாணவர்களையும் ஐஐடியில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அளிக்கிறதா இல்லை என்பது தான். ஐஐடியில் இந்த ஜேஇஇ எக்ஸாமில் இந்த ஃப்ராடுலன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. 1970s ரிப்போர்ட் இருக்குது, படித்து பாருங்கள். பல முறை ஜேஇஇ எக்ஸாம் இஸ் டிஸ்கிரிமினேட்டரி. இது பலருக்கு பாகுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியதாக ஜேஇஇ எக்ஸாம் இருக்கிறது என்று 1970s இந்த பிரச்சனை வந்ததுங்க. அப்பையிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்குது. அப்போ அது பெரிய பிரச்சனை ஆகலை. ஏன்னா அதுக்கு ஒரு ஹைப் இல்லை பெருசாக. இது இல்லைன்னா இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு போயிடலாம். ஐஐடி இல்லைன்னா எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் வேக்கண்ட்டாக இருக்குது, படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் மருத்துவம் அப்படி இல்லை, குறைவாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது. ஒரு 1,00,000 சொச்சம் சீட்டு தான் இருக்குது. ஆனால் பல லட்சம், பல மில்லியன் மாணவர்கள் போராடுறாங்க. 20 லட்சம் மாணவர்கள் போராடுறாங்க. அதில் இந்த 1,00,000 சீட்டுக்கு ஒரு 1,4 லட்சம் எவ்வளோ 1,00,000 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது. 1,30,000 எவ்வளோ சொல்கிறாங்க. இந்த சீட்டுக்கு 20 லட்சம் பேர் போராடுறாங்க. ஆனால் இன்ஜினியரிங் அப்படி இல்லை. ஜேஇஇ நிறைய பேர் எழுதுறதே இல்லை. ஏன்னா எதுக்கு ஐஐடியில் போகணும், நம்ம வேறு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் எங்கே படிச்சுக்கலான்னு போயிடுறாங்க. அப்போ இங்கே இந்த பிரச்சனை இருக்குது. அப்படி வரும்பொழுது நீங்கள் இது எங்கேருந்து இந்த நீட்டு முளைச்சிதுன்னு பார்த்தோம் என்றால் தேசிய கல்விக் கொள்கை 2020. அப்போ தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்கிறதுன்னா, கல்வியை மையப்படுத்த வேண்டும். அது முழுக்க முழுக்க மத்திய ஒன்றிய அரசினுடைய ஆளுமையின் கீழ் வர வேண்டும். ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறது, இந்தியன் எத்தோஸ் என்றால் என்ன, இந்திய விழுமியங்கள் என்றால் என்ன, இந்தியாவுடைய பாரம்பரியம் என்றால் என்ன, இந்தியாவை மையப்படுத்திய கருத்தியல்கள் என்றால் என்ன என்று ஒன்றிய அரசியல் எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவன் நினைப்பது தான் பாடத்திட்டமாக இருக்க வேண்டும். அதன்படி தான் அனைத்து மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அது மையப்படுத்தப்பட்ட கல்வியாக இருக்கிறது. அதுதான் ஊற்றுக்கண் நீட்டுக்கு. அப்போ இதை செய்வதற்கு நீட்டு வேண்டும். அப்போ அது அப்படி வந்தது தான். அப்படி என்றால் நீங்கள் நீட்டு மட்டும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. நீங்கள் முதல்ல தேசிய கல்விக் கொள்கை 2020 வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இது வேண்டாம்னு சொன்னால் தான் நீங்கள் நீட்டை வேண்டாம்னு சொல்ல முடியும். அப்போ தேசிய கல்விக் கொள்கை எதை நோக்கியதாக இருக்கிறது? அது வேத மரபுகளையும் ஆரிய மரபுகளையும் ஹிந்துத்துவா என்ற ஒரு நேஷ்னலிஸ்டிக் கொள்கை, ஒரு தேசியவாதம், ஹிந்துத்துவா என்ற ஒரு தேசியவாதத்தை போதிக்கக்கூடியதாகத்தான் தேசிய கல்விக் கொள்கை இருக்குது. அதுக்கு நிறைய நம்ம சொல்லலாம். இப்போ கூட நீங்கள் தேசிய அந்த நேஷ்னல் எஜுகேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன், ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன், இதற்கெல்லாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் என்ன வருது, பக்கமாக அந்த 600 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பஞ்சகோஷம், தைத்திரிய உபனிஷதம், வேதம், இதிலிருந்து தான் விழுமியங்கள் போடப்படுகிறது. குழந்தை வளர்ப்பு, மாணவர்களை உருவாக்குதல், தயார்படுத்துதல், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய விழுமியங்கள், இது எல்லாம் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு தான் பாடத்திட்டம் வளர்க்கணும்னு, பாடத்திட்டத்தை உருவாக்கணும்னு போட்டிருக்காங்க. அப்போ இது எதை நோக்கியதாக இருக்குங்க? அப்போ இவ்வளவு தூரம் ஒரு அதுக்கு தான் நான் சதி திட்டம் என்று ஒரு கான்ஸ்பிரேசி என்று ஏன் கூறுகிறேன் என்றால், ஒரு சதி திட்டம் என்று ஏன் கூறுகிறேன் என்றால், இது ஒரு சதி. இது கல்வி இல்லை. இது கல்வி எங்கெங்கே போயிட்டுருக்கு ஏங்க? அதாவது போன ஆண்டுக்கான அந்த நோபல் பிரைஸ் ஃபார் எக்கானமி, பொருளாதாரத்திற்கான அந்த நோபல் பரிசு எதற்காக, எந்த தத்துவத்திற்காக கொடுக்கப்பட்டது? அதாவது புத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் மனிதனுடைய உழைப்பு, மனிதனுடைய ப்ரொடக்ஷன், மனித உற்பத்தி இருக்க போகிறது இந்த நூற்றாண்டில். அப்படி என்றால் மனிதன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், உய்யமாக, கிரிட்டிக்கலாக, விமர்சனபூர்வமாக சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த ரியாலிட்டி, உண்மைத்தன்மை அவனுக்கு தெரியும்.
அந்த உண்மையை கண்டுகொண்ட அடிப்படையில் அவன் ஒரு ஐடியாவை உருவாக்கி அதில் புத்தாக்கம் செய்து தன்னுடைய உழைப்பை உற்பத்தியில் போடுவான். இப்படி இருந்தால் தான் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குங்க. இனி வரும் காலகட்டத்தில் இப்படி இருந்தால் தான் ஒருத்தன் தொழில் செய்ய முடியுங்க. ஆக்குபேஷனல் சேஞ்சஸ் முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது? ஒரு டாஸ்க்கு, இந்த ஒரு வேலை, ஒரு ஃபிட்டிங்காக, ஒரு வெல்டிங்காக, இதெல்லாம் தெரிஞ்சால் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு இருந்த நிலை போய், நீங்கள் வெல்டராக இருக்கலாம், ஃபிட்டராக இருக்கலாம், ஃபார்மராக இருக்கலாம், கூலி விவசாயியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஐடி தொழிலாளியாக கூட இருக்கலாம். ஆனால் அனைத்திலும் நீங்கள் சிந்தித்து அங்கே இருக்கின்ற சிக்கல்களை தீர்க்கக்கூடிய திறனையும் அறிவையும் பெற்றால்தான் நீங்கள் அந்த வேலைக்கு போக முடியும் அப்படின்னு இருக்கு. இப்போ அப்படி தான் உருவாக்கி இருக்கு. இப்போ இதற்கான கல்வி எப்படி வரணும் சொல்லுங்க? இதற்கான கல்வி எப்படி இருக்கணும்? அது இந்த தேசிய கல்விக் கொள்கைகள் இருக்கா? நீ இந்தியன் எத்தோசப்படி, நான் ஏற்கனவே இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் ஏர்போர்ட்டு கட்டி நாங்கள் இங்கேருந்து எல்லாம் விமானத்தை அனுப்பியிருக்கிறோம். வைமானிகா சாஸ்திரான்னு சொல்லி அந்த காலத்தில் நாங்கள் விமானத்தையே கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி விட்டு தசரதன் இத்தனாயிரம் குழந்தைகளை பெற்றுக்கிட்டாரு. அப்போ அவருக்கு எல்லாம் டெஸ்ட் டியூப் டெக்னாலஜி அப்பயே கண்டுபிடிச்சிட்டோம். யாரும் ஒரு பிரதம மந்திரி பேசுகிறாருங்க. இவரெல்லாம் எப்படிங்க பிரைம் மினிஸ்டர்? ஹூ இஸ் ஹி நவ்? ஹவு கேன் நம்ம எப்படிங்க இவரெல்லாம் பார்த்து ஒரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்ல முடியும்? ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு டெஸ்ட் டியூப் பேபியை நான் அது இதிகாசத்தில் பேசப்பட்ட கதை, ஒரு கற்பனை கதையை நான் டெஸ்ட் டியூப் பேபியை அப்பயே கண்டுபிடிச்சிட்டு ஒருத்தன் சொல்கிறான். இவன்லாம் எப்படிங்க இருக்க முடியும்? இது எப்படி இந்த நாடு உருப்படுது? இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு இளைஞன் எப்படிங்க முன்னேற முடியும்? 21ஆம் நூற்றாண்டுக்கு இன்றைக்கெல்லாம் காக்ரோச்சுன்னு சொல்கிறோம். நான் அந்த குழந்தைங்களை காக்ரோச்சுன்னு சொல்கிறது வலியாக இருக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது. இன்றைக்கி அவங்க சாதாரணமாக அன்றைக்கி அவங்களுக்கு எவ்வளோ வலி இருந்ததுன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு பேர் வச்சுருப்பான். நீங்கள் நீ ஒரு 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 அற்ப புழுன்னு ஒருத்தன் என்ன சொல்லிட்டான்னு வச்சுங்க, நான் உடனே அவனை அடிக்க தான் போவேன். ஆனால் என்னை அற்ப புழுன்னு சொன்னோடனே அற்ப புழு சங்கம் ஜனநாயக கட்சின்னு நான் உன்னை வச்சேன்னா எப்படி இருக்குங்க? அது நான் என்ன பெருமைக்காக வச்சுருக்கேன்? ஏன்டா என்னை நீ அற்ப புழுன்னு சொல்லிட்டு இல்லை, பரவாயில்லடா, நான் அற்ப புழு ஆனதுக்கு காரணமே நீ தான். ஏன்னா உன்னால தான் நான் அற்ப புழு ஆகிட்டேன். பரவாயில்ல, அற்ப புழு நான் பார்த்துக்கிறேன்னா, நாட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நான் பார்த்துட்டு இப்போ அவன் கிளம்பிட்டான். அற்ப புழுவாகிய நான் என்னிடம் ஆட்சி கொடுத்துட்டு, ஏனென்றால் நான் காக்ரோச்சா, நான் இந்த கரப்பாம்பூச்சியை மாறினது காரணம் நீ தான். அப்படி தானே? அப்போ நீ ஓடி போயிடு. யூ ஆர் அன்ஃபிட் டு ரூல் திஸ் கண்ட்ரி. நான் இன்றைக்கி ஆட்சி பார்த்துக்கிறேன், நான் முடிவு பண்ணிக்கிறேன். என் வாழ்க்கைக்கு, என் வேலைக்கு, என் வாழ்வாதாரத்திற்கு, இந்த நாட்டு வளங்களை காப்பாற்றுவதற்கு, இந்த தேசத்தை புதிதாக கட்டமைப்பதற்கு எனக்கு அறிவு இருக்கிறது, நான் பார்த்துக்கிறேன்னு அவன் வந்துட்டான். இப்போ அவன் கையில் தான் கொடுக்கணும் நாட்டை. இப்போ அவர்களுக்கு தெரியும் எந்த கல்வி வேணும்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு ரொம்ப ஈஸியாக எல்லாம் கடந்து போயிடுறோம். ஆனால் அது கொண்டு வருகின்ற தாக்கம் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சிந்தனையை, நாம் எடுக்கும் முடிவுகளை, நம்முடைய இன்டெலிஜென்ஸ், நம்முடைய நுண்ணறிவையே அது இன்ஃப்ளூயன்ஸ், அது தன்மையப்படுத்தக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தயாராகிட்டுருக்கு, செயற்கை நுண்ணறிவு. அப்போ அந்த ஒரு சூழலில் அதை கடந்து நாம் அறிவு பெற வேண்டும், அந்த திறன் பெற வேண்டும். அப்போ தான் நம்ம நல்ல முடிவு எடுப்போம், சரியான முடிவை எடுப்போம். அப்போ தான் சிக்கல்களை தீர்ப்போம். அப்படி தீர்க்கக்கூடியவனுக்கு தான் வேலை கிடைக்கும். அப்படி உள்ளவன் தான் வேலைக்கு வான்னு தான் ஐடி கம்பெனி கூப்பிடுறான், எல்என்டி கூப்பிடுறான். எல்லா கம்பெனியும் நீங்கள் எந்த படிப்பு படித்தாலும் நீ சிக்கலை தீர்க்கக்கூடிய திறன் இருக்கிறதா? உய்யமாக சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறதா? கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குதா? இல்லை ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்வு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாயா? அந்த அறிவு இருக்கிறதா? கிரியேட் பண்ணுவியா? அதை உருவாக்குவையா? உருவாக்கும் திறன் இருக்கிறதா? நீ இருந்தால் வேலைக்கு வா, நீ என்னன்னாலும் படிச்சிரு. ஆனால் அந்த துறையில் நீ இது இருந்தால் வான்றா. அது கொடுக்கக்கூடிய கல்வி அவங்கள்ட்ட இல்லையே. நீ சிந்திக்காதே என்று சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை தான் இங்கே இருக்குதுங்க. சிந்திக்கவே விடாத ஒரு கல்விக் கொள்கை தான். அப்போ சிந்திக்க விடாமல் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் வேணும்னு அதே தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது. தேசிய கல்விக் கொள்கை என்ன கூறுறது? கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும்னு சொல்லுது. ஆனால் அதனுடைய லேர்னிங் பேடகாலஜிஸ், அது கொண்டு வந்துட்டு இருக்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க், இதுவெல்லாம் என்ன சொல்கிறது? நீ போ, பஞ்சகோஷத்தை பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டு வா.
இல்லை இது நிஷ்கம கர்மா மூலமாக நீ வேல்யூ அடிஷன் பண்ணிக்க, உன்னை வேல்யூ ஒரு விழுமிய இது ஒன்றுக்குள் உருவாக்கிக்கொள். அப்போ நீங்கள் நிஷ்கம கர்மாவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பஞ்சகோஷம் மூலமாக தான் நீங்கள் வளர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கிரிட்டிக்கல் திங்கராக வருவீங்க? ஒரு முரண்பாடு இருக்குல்ல. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தேசிய கல்விக் கொள்கையில் கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும்னு ஒருத்தன் எழுதிட்டான்ட்டா ஆக தேசிய கல்விக் கொள்கை கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் பேசுதுப்பா அப்படின்னு இங்கே உள்ள பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் அவர்கள் மேல் எனக்கு ஒரு வெறுப்பு தான் வருகிறது. ஏன்னா இவர்கள்லாம் எப்படி பேராசிரியர்களாக இருக்க முடியும்? பேராசிரியர், ஆசிரியர் பல பேர் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால் கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு எதிராக என்னென்னலாம் செய்யணுமோ அதில் இருக்குதுங்கிறது அதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்வது இல்லை. அது அவர்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த பேராசிரியர்கள்லாம் ஏதோ பாவம் ஏதோ பிழைப்புக்காக வந்திருக்காங்க. நிறைய பேர் பேராசிரியராகவும் ஆசிரியராகவும் இந்த பிழைப்புவாதம், இந்த பிழைப்புவாதத்தில் இருக்கிற கோஷ்டிங்கெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து மானக்கேடு அவமானங்க இதெல்லாம். ஒரு கல்வினா என்னன்னு தெரியல. ஒருத்தன் ஒரு கொள்கையை போட்டிருக்கான், அந்த கொள்கையை வந்து இவ்வளவு தூரம் கீழ் மட்டம் வரைக்கும் இயக்குகிறான், ரிமோட் கண்ட்ரோலில் இயக்குறான் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு. மாநில அரசு சுத்தமாக புறக்கணிக்கப்பட்டு விட்டது. சமூகம் என்பது சுத்தமாக கல்வியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அப்போ நீங்கள் சொசைட்டி சமூகம் கூடாது, மாநில அரசு கூடாது. டெல்லியில் உட்காந்துருக்க ஒருத்தன் தான் அறிவாளி, அவன் ஒருத்தன் தான் எல்லாமும் போடுவான். அவன் சொல்லுவான் இதுதான் விழுமியம் என்று, இதுதான் அறிவு என்று. இதை கற்றுக்கொண்டு 21ஆம் நூற்றாண்டில் இந்த கரப்பான் பூச்சிகள் என்று பழிக்கப்பட்ட நம்முடைய இளைஞர்களும் குழந்தைகளும் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? அது நான் கூறுகிறேன், இந்திய மக்கள் அனைவருக்கும் கூறுகிறேன், நம்முடைய ஒவ்வொருவருடைய பணி இது, ஒவ்வொருவருடைய கடமை. இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய டிக்னிட்டிங்க, மனிதன் அதாவது கண்ணியம். ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் ஹியூமன் டிக்னிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்வது என்னவென்றால், ஹியூமன் டிக்னிட்டி என்றால் மனித கண்ணியம். ஒரு மனிதன் பிறப்பால் கண்ணியம் பெறுகிறான் மனிதனாக, அதுதான் ஹியூமன் டிக்னிட்டி. ஐநா சபையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் த பர்த் ரைட்னு சொல்லுது. எதை சொல்லுது? ஹியூமன் டிக்னிட்டி என்பது இட் இஸ் பை பர்த் யூ கெட் த டிக்னிட்டி. யூ மே பி எ புட்சர், மர்டரர், பிரைபர், நீங்கள் வந்து ஒரு ஊழல்வாதியாக இருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், எவனாக தான் இருக்கலாம். பிகாஸ் யூ born as a human being. By virtue of being a human, you must attain, you must have human dignity. அந்த மனித கண்ணியம் என்பது ஒரு தனி மனிதனுக்கும் கொடுக்கணும். பிறப்பாலையும் வேறு எந்த ஒரு அடையாளத்தையும் கொண்டு அவன் புறக்கணிக்கப்படக்கூடாது. அந்த மனித கண்ணியம் இந்த மாணவர்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் நம் குழந்தைகளுக்கும் நாம் விட்டு சென்று இருக்கிறோமா, நாம் கொடுத்துருக்கிறோமா? இந்த நாட்டில் எவன் கொடுத்தான்? இல்லை யாராவது ஒரு தலைவனை, ஒரு அரசியல் தலைவனை, ஒரு பிரைம் மினிஸ்டர், எவனாவது ஒருத்தனை காட்டுங்க இந்த நாட்டில். ஒரு முதலமைச்சரை காட்டுங்க, நான் உழைத்து இருக்கிறேன், நான் இந்த தத்துவத்தை கொடுத்தேன், இந்த திட்டத்தை அளித்தேன். இப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சது காமராஜர்னு இப்போலாம் கதை சொல்லக்கூடாது. அது அவர்கள் தே டிட் பாஸ்ட் குட். இன்றைக்கி நீ என்ன செஞ்ச? நீ அவங்க செய்து வைத்ததெல்லாம் கெடுத்துலையா வச்சுருக்கீங்க நீங்கள். அவன் செஞ்சதெல்லாம் நீ கெடுத்துட்ட. நீ இப்போ நீ என்ன பண்ணுற? நீ மனித மாண்பையே குலைத்து விட்டாயே. யார்? நம் குழந்தைகளுடைய மனித மாண்பு, நம் இளைஞர்களுடைய மனித மாண்பு. பார்த்தா பாவமாக இருக்கு, எல்லாம் ரோட்டில் நின்றுட்டுருக்கான். உங்கள் பிள்ளைக்கும் அதுதான், என் பிள்ளைக்கும் அது தானே. அங்கே இருக்கிற அடிக்கிறான போலீஸ்காரன், அவனுக்கும் பிள்ளை இருக்குல்ல, அவனுக்காக சேர்த்து தானே நம்ம பிள்ளைகள் போராடிட்டு இருக்காங்க அங்கே. அப்போ நீ அவனையே நீ அடிக்கிற, நீ யாரடா அடிக்கிற? ஏன்னா உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மோடியே சொன்னதாக இருக்கட்டும், அதுக்காக நீ போய் அடிப்பியா? நீ உன் பிள்ளைக்காக தானே. அதில் ஒரு குழந்தை கேட்குது, ஒரு பெண் குழந்தை கேட்குது, சார் நாங்கள்லாம் உங்கள் பிள்ளை மாதிரி இல்லையா, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்கும் சேர்த்தானுங்க ஐயா நாங்கள் போராடுறோம், எங்களை இப்படி அடிக்கிறீங்களேன்னு கேட்குது. அவனுக்கு எவ்வளவு கல் நெஞ்சம் இல்லை? ஏன்னா அவன் ஆட்சி செய்கின்றவன் கல் நெஞ்சனாக இருக்கிறான். டெல்லியில் உட்காந்துருக்கான பாராளுமன்றத்தில் ஆட்சி செய்கிறானே அவன் கல் நெஞ்சனாக இருக்கிறான். அவன் ஆணையிடப்பட்டு அங்கே செல்கின்ற போலீஸ்காரன் கூலிக்காரன் போகிறானே அவன் கல் நெஞ்சன். ஆனால் இவன் பிள்ளைக்கும் சேர்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன், குழந்தைகள் பேசிகிட்டு இருக்கு, இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் போராடிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் எங்கே போகிறது? இது ஹியூமன் டிக்னிட்டி ஒரு நாட்டில் ஒரு குழந்தைக்கு இல்லை என்றால் அந்த நாட்டில் உள்ள அனைத்து அடல்ட்டும் வந்து தூக்கு போட்டு செத்துடணும். நான் அதுதான் சொல்லுவேன். இப்போ நம்ம இருக்கிறவங்க எல்லாம் தூக்கு போட்டு செத்துடணும்.
ஏன்னா நம் குழந்தைக்கு டிக்னிட்டி இல்லையே. அவன் எப்படிங்க ஒரு டிக்னிஃபைடு ஹியூமன் பீயிங்காக எதிர்காலத்தில் வருவான்? 21ஆம் நூற்றாண்டை அவன் எப்படி கட்டமைப்பான்? அவன் எப்படி லீட் செய்வான்? நீங்கள் அவனை போய் காக்ரோச்சுன்னு சொல்லி வச்சுருக்கிறீங்க. அவன் காக்ரோச்சாக இருக்கிறதுக்கு அவன் பொறுப்பா, நீ பொறுப்பா? உன் கல்வி பொறுப்பு, உன் நாடு பொறுப்பு, உன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பு, உன்னுடைய பிரைம் மினிஸ்டர் பொறுப்பு, உன் கல்வி கொள்கை பொறுப்புடா. அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லாத்தையும் மறைச்சி விட்டுட்டு அவனை போய் காக்ரோச்சுன்னு அவனை இழிவுபடுத்துறே. நான் சொல்கின்றேன் மாணவர்களாகிய நீங்கள், இளைஞர்களாகிய நீங்கள் இந்த தேசத்தினுடைய சொத்து. உங்களுக்கு ஹியூமன் டிக்னிட்டி இஸ் யுவர் பர்த் ரைட். மனித மாண்பு என்பது இயற்கையில் உங்களுடன் கூடி பிறந்தது. அதை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும். உங்களுடன் அனைத்து மக்களும் நிற்க வேண்டும். நான் நிற்பேன், எல்லாரும் நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே பறிபோனாலும் பரவாயில்லை. அப்படிதான் போகணும். அப்படி இல்லையே, பாழா போயிடுதுங்க இந்த நாடுங்க. இது பாழா போய் இதில் ஒரு கல்வி, இதற்கு ஒரு பேர், நான்லாம் ஒரு பேராசிரியர்னு சொல்லிக்கிட்டு வேஸ்ட், ஒரு டெட் பீஸ் மாதிரி நான் உட்காந்துருக்கிறது. ஐ எம் அஷேம்ட் ஆஃப் இன் திஸ் கண்ட்ரி பீயிங் அ டெட் பீஸ், நாட் ஏபிள் டு டூ எனிதிங் ஃபார் தி காஸ் ஆஃப் மை சில்ட்ரன் அண்ட் யூத்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. யூஸ்லெஸ். தூக்கு மாட்டிட்டு ஒரு பயிலும் செத்துன்னு இந்த நாட்டில். அப்புறம் தான் நீங்கள் அவங்கள பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லணும். கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறது உனக்கு யார், என்ன தைரியம் உனக்கு இருக்கிறது? அவன் அந்த நிலைமைக்கு செல்லக்கூடிய காரணம் என்ன? 40% மேல் வேலை இல்லாத கிராஜுவேட் அன்எம்ப்ளாய்மெண்ட், படித்தாலும் வேலை இல்லை. அப்போ அவன் சொல்கிறான், ஒரு நாங்கள்லாம் நிறைய வேலை கொடுத்தோன்னு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. 2 கோடி வேலை வாய்ப்பு நான் வேலை கொடுத்தேன். அவன் கொடுத்தானா? அவன் 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்தானா? கொடுத்துருந்தா ஏன் இவன் வீதிக்கு வரான்? ஏன் கிரிமினலாக போகிறான்? இந்த குட்கா அதுக்கு இது எது சொல்கிறாங்க, போதை பொருள்லாம், ஏன் அப்படி போவான் அவன்? யார் அவனை கெடுத்தது? நீ தானே கெடுத்துருக்க. நீ கெடுத்துக்கிட்டு அவனையும் போய் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் கல்வி, சமூகம், மனித உற்பத்தி, பொருளாதார துறைகள், அந்த எக்கனாமிக் செக்டர்ஸ், இவை அனைத்தும் ஒரு சேர ஒன்றுக்கொன்று பங்களிக்கக்கூடியதாக, கான்ட்ரிபியூட் செய்யக்கூடியதாக அது வடிவமைக்கப்பட்டு அனைத்தும் ஒரு சேர மேலே தூக்கி அப்பொழுதுதான் வாய்ப்புகள் பெருகும். வாய்ப்பு பெருகினா தானேங்க வேலை கிடைக்கும், வாழ்வாதாரம் பெருகும். நீ இருக்கிற வாழ்வாதாரம் எல்லாம் ஒழிச்சிட்டீங்க. அப்போ கல்விக்கும் மனித உற்பத்திக்கும் பொருளாதாரத்துறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒன்றுகிட்ட அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி இருக்கா ஒன்றுகிட்ட? பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்றுட்ட ஜீரோ, நத்திங், ஜீரோ. சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சைனாவில் 30% அங்கே ஒன்றுகிட்ட இருக்கா? இல்லையே. ஆராய்ச்சிக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கியா? இல்லையே. இருந்த ஆராய்ச்சிக்காக நீ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுவரை நாம் ஒதுக்கியது கூட நீ கம்மி, அதையே நீ இன்னும் ஒழிச்சிட்ட. நீ அங்கே எப்படி ஆய்வுகள் பெருகும், எப்படி இன்னோவேஷன் பெருகும்? இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இந்த நாட்டில் இல்லைன்னு குறிப்பு சொல்லுது. உலக அளவில் இந்தியாவுடைய பங்களிப்பு, உற்பத்திக்கான பங்களிப்பு 2%. சைனாவுடைய பங்களிப்பு 31%. நீ அவன் எங்க? அவனுக்கு உனக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். நீ அவனை கம்பேர் பண்ணுறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது இந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு, இந்த நாட்டை ஆண்டு கொண்டு. அப்போ இவ்வளோ தூரம் நீ பண்ணினதுனால தானே அவனுக்கு வேலை இல்லை, அவனுக்கு வாய்ப்பு இல்லை. வாழ்வாதாரத்தெல்லாம் தூக்கி அம்பானி அதானின்னு தூக்கி ஒப்படைச்சிட்டீங்க. வாழ்வாதாரம் அங்கே போயிடுச்சுங்க. வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நிலையில் நீ இல்லையே. ஒன்றுமே இல்லை எனும் பொழுது அவன் படித்தும் வேலை இல்லை. இந்த படிப்பும் அத்தகைய ஒரு எதிர்காலத்திற்காக தயார்படுத்ததும் இல்லை. அப்படி ஒரு யூஸ்லெஸ் எஜுகேஷன் இன் திஸ் கண்ட்ரி. யுவர் எஜுகேஷன் இஸ் அட்டர் யூஸ்லெஸ், வேஸ்ட், கார்பேஜ், குப்பை. இந்த குப்பையை வைத்துக்கொண்டு நீ இந்த குப்பையை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து வேலைக்கு தயாராக இல்லைன்னு நீ அவனை போய் காக்ரோச்சுன்னு சொல்கிறேன்னு யாரை பார்த்து சொல்கிறேன்? நீ வந்து எவனையாவது பார்த்து சொல்லிட்டு போ, எங்கள் நாட்டு பிள்ளைகள் எங்களுடைய சொத்து, குழந்தைகள், இளைஞர்கள். எவன் பார்த்து சொன்னாலும் அவனுக்கு ஒரு தகுந்த பாடம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டு இளைஞர்கள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவர்கள் நிர்மாணிப்பார்கள். அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஓடி போயிடுங்க. உன்னால் முடியல இல்லை, வேலை வாய்ப்பு உன்னால் கொடுக்க முடியவில்லை இல்லை, ஓடி போயிடு. எதற்கு இருக்கின்ற?
இப்போது அப்படின்னா மத்திய அரசில் இருந்து பொதுப்பட்டியலில் இருந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு நகர்த்துவது இதுக்கான தீர்வாக இருக்குமா? இல்லை என்றால் ஒரு புதிய கல்விக் கொள்கை, நீங்கள் தமிழ்நாட்டு கல்விக் கொள்கையில் பங்களித்ததினால் கேட்கிறேன், ஒரு புதிய கல்விக் கொள்கை ஒரு மாற்று தீர்வாக இருக்குமா? அதாவதுங்க, கல்விக் கொள்கையே தேவையில்லைங்க. முதல்ல நீங்கள் அமெரிக்காவில் அமெரிக்காவோட நீங்கள் பெரிய நாடா இல்லை வளர்ந்துட்டீங்களா? அமெரிக்காவில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது, அது வேறு. அது ரொம்ப ஹைலி கேபிட்டலிஸ்டிக், இயலாமை இல்லாமை, இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு இடைவெளியெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஓவரால் அமெரிக்காவோட நீங்கள் பெரிய ஆளா? நீங்கள் டெமோக்ரஸிலேயே அவங்க 200 வருஷத்துக்கு மேலே எல்லாம் இருக்காங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக முறையில் அவங்க உங்களோட சீனியர். ஆஸ் அ நேஷன் அண்ட் கண்ட்ரி தே ஆர் சீனியர். நீ சும்மா ஒரு 75-80 வருஷம் தான் ஆயிருக்க நீ. அப்போ அந்த அமெரிக்காவில் கல்விக் கொள்கைன்னு என்னைக்காவது போட்டிருக்கானா? இல்லை. ஏன் போடலைன்னா, கல்வி என்பது அங்கே மாநிலத்தினுடைய பொறுப்பு. மாநிலம் கூட கிடையாதுங்க, மக்களுடைய பொறுப்பு. அமெரிக்காவில் பாடத்திட்டம் எவன் போடுறான் சொல்லுங்க? அதான் நான் சொன்னேன்ல, காமன் கோர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு 50 மாநிலத்தினுடைய கவர்னர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு 20 வருஷம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்புன்னு நினைக்கிறேன், இயர் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ எல்லோரும் சேர்ந்து நாம் ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு நிலை, எலிமெண்ட்ரி ஸ்கூலு, 8th கிரேடு, மிடில் ஸ்கூலு, செகண்டரி ஸ்கூலு, ஹையர் செகண்டரி லெவலு, இந்த ஒரு லெவல்லையும் ஒரு மாணவன் அந்த பாடங்களில் கணிதம், சமூக அறிவியல், வரலாறு, புவியியல், இந்த மாதிரி பாடங்களில் எத்தகைய அறிவையும் திறனையும் பெற்றிருக்க வேண்டும் என்று அவர்கள் ஓவராலாக ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க. அது காமன் கோர் ஸ்டாண்டர்ட்ஸ்னு பேர். அப்போ அவன் என்ன சொல்கிறான், 1வது படிக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு 1லிருந்து 100 வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு அந்த எண்ணை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு 1வது படிக்கும்போது ஒரு காமன் கோர் ஸ்டாண்டர்ட்னா, பாடத்திட்டத்தில் அவங்க கையை வைக்கிறது இல்லை. பாடத்திட்டத்தையே நீ இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் பேடகாஜி, நீ நிஷ்கம கர்மாவை போடணும், நீ பஞ்சகோஷாவை போடணும்லாம் அங்கே யாரும் சொல்லலை. என்ன சொல்லிட்டா, 1வது படிக்கிற பிள்ளைக்கு 1லிருந்து 100 வரை நம்பர் தெரிய வேண்டும், அடையாளம் தெரிய வேண்டும். இது 1, இது 2ன்னு தெரியும், அவ்வளோதான். அப்படின்னு ஒரு வேளை அப்படி இருந்ததுன்னா, அந்த கோர் ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா, பாடத்திட்டத்தை நீங்கள் போட்டுக்கலாம், பெடகாஜியை நீங்கள் போட்டுக்கலாம், அது பள்ளியே செய்யும். அப்போ அங்கே பாடத்திட்டத்தை ஒரு பள்ளி முடிவு பண்ணுதுங்க. இத்தனை வருஷமாக பள்ளி தான் முடிவு பண்ணியிருக்கு. பாடத்திட்டத்தை யார்? ஒரு பல்கலைக்கழகம் தான் முடிவு பண்ணுது. இந்த பாழா போன நாட்டில் ஒருத்தன் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு பாடத்திட்டம், டெக்ஸ்ட் புக்கு, அதுக்கு உண்டான கேள்வி பதில், பரீட்சை, தேர்வு எல்லாத்தையும் அவன் முடிவு பண்ணுறான். நடக்குமா அந்த நாட்டில்? நீங்கள் அப்படி தானே நீட்டையும் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அமெரிக்காவில் அப்படி இருக்குது, இங்கிலாந்தில் அப்படி இருக்குது. அந்த மெச்சூரிட்டி லெவல் சரி. ஒரு காலத்தில் காட்டு மிராண்டியாக பரீட்சை நடத்திட்டு இருந்தீங்க, ஒரு காட்டு மிராண்டி பயலோ மாதிரி கல்வியை நடத்திட்டு இருந்தீங்க, இத்தனை வருஷமாக நடத்துனீங்க. இப்போமா புரிஞ்சு திருந்த மாட்டீங்க. இப்போவும் நீங்கள் அதே பாட்டை பாடிக்கிட்டு இருப்பீங்கன்னா இருக்கிறவங்களாம் முட்டாளா? பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா? பொறுத்தது போதும்னு பொங்கி எழுதானே போவாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க, இந்த பொதுப்பட்டியலேருந்து மாநில அப்படின்னு வரும்பொழுது மாநில பட்டியலில் தான் கல்வி. நீங்கள் 1935 ஒரு ஆக்ட் போட்டாங்க. எப்போது? சுதந்திரம் அடைவதற்கு முன்னால். அப்பயே அந்த ஆக்ட் வந்துடுச்சுங்க. அப்போது ஒரு சட்டம் கொண்டு வருது யார்? பிரிட்டிஷ் அரசு. ஒரு இந்தியாவிற்கான ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் பொதுப்பட்டியலில் மாநில பட்டியலில் என்னென்ன இருந்தது தெரியுமா? கல்வி இருந்தது, மருத்துவம் இருந்தது, அக்ரிகல்ச்சர், விவசாயம். இந்த 3ம் அடிப்படையான விஷயங்கள். இது ஒரு மாநிலம் தான் கொடுக்க முடியும். மத்திய அரசுக்கு இதுக்கு வேலை இல்லைன்னு எப்போ முடிவு பண்ணுது? 1935 பிரிட்டிஷ்காரன் அந்த காலத்தில் டெமோக்ராட்டிக்காக சிந்திச்சு இதுதான் சரின்னு அன்னைக்கு எடுத்த முடிவு. டாக்டர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எழுதும்பொழுது கூட கல்வி மாநில பட்டியலில் தான் இருந்தது. அப்போ 42nd அமெண்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன்னா, அந்த அமெண்ட்மெண்ட் 1976 எப்போ நடந்தது, எமர்ஜென்சி பீரியடில். அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு, ஒத்திசைவு லிஸ்ட்டுன்னு கொண்டு
அதில் போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநிலமும் ஒன்றியமும் சேர்ந்து ஒத்திசைவுடன் கல்வி சம்பந்தமான சட்டத்திட்டங்களை, ரெகுலேஷன்ஸ் இதையெல்லாம் உருவாக்கணும். அப்படி தானேங்க சார்? அப்புறம் நான் வந்து ஒன்றிய அரசு பெருசு, ஒன்றிய அரசு தான் செய்யும். அப்புறம் கோர்ட்டுக்கு போனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றிய அரசோட கோர்ட்டு. அவன் என்ன சொல்கிறான்? சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை ஒன்றிய அரசுக்கு மாநில அரசை சூப்பர்சீட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஆர்டிகிள்ஸில், கான்ஸ்டியூஷனில். அதனால் ஒன்றிய அரசா மாநில அரசா என்றால் இருவரும் சேர்ந்து தான் கல்வியை செயல்படுத்த வேண்டும் என்று கன்கரண்ட் லிஸ்டில் இருந்தாலும் இன்னொரு ஆர்டிக்கிள் என்ன சொல்கின்றது என்றால், நீங்கள் ஒன்றிய அரசு கல்வியில் ஒன்றை செய்தால் மாநில அரசு அதை மீற முடியாது, அதனால் இறுதியில் ஒன்றிய அரசுக்கு தான் கல்வி அப்படின்னு தானே வருது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த சட்டத்திட்டம் எல்லாம் குப்பைங்க. இந்த பசங்க பேசிகிட்டு இருக்கிற இந்த குப்பை சட்டம், அந்த பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு 543 பசங்க உட்காந்துக்கிட்டு எதையாவது பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஏன்னா கல்வி தெரியாதவன் தான் அந்த கல்வி பற்றி பேசிகிட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், கல்வி தத்துவத்துக்கு வந்திருக்கேன். வாட் டஸ் இட் மீன்? எஜுகேஷன் இஸ் அ சோஷியல் ஃபங்க்ஷன். இது ஒரு சமூக பண்பு. சமூக பண்பு என்று ஏன் கூறுகிறோம் என்றால், அந்த சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஊற்றுக்கண். அறிவு உருவாக்குவதற்கு உண்டான ஊற்றுக்கண் என்பது எது? சமூகம். அப்போ சமூகத்திலிருந்து அறிவு எடுக்கிறோம். சமூகத்திலிருந்து எடுத்த அறிவு தான் டெக்ஸ்ட் புக்காகவும் ஆய்வு கட்டுரையாகவும் லேர்னிங் மெட்டீரியலாகவும் எல்லாம் இருக்கிறது. அப்படி எனும் பொழுது அப்போது இங்கேருந்து தானே நீங்கள் பாடத்தை எடுக்கணும். ஒரு ஃப்ளோரா ஃபானாவை நான் படிக்கணும். 5வது படிச்சுட்டு இருக்கேன், 5th கிரேடு. ஃப்ளோரா ஃபானானா நான் போயிட்டு எதை படிப்பேன்? அமெரிக்காவில் உள்ளதை படிப்பேன். நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன். தமிழ்நாட்டில் உள்ள ஃப்ளோரா ஃபானாவை நான் படிக்கணும். அமெரிக்காவில் இருக்கிறது வேணால் நான் தெரிஞ்சுக்கலாம், காஷ்மீரில் இருக்கிறத வேணால் நான் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அடிப்படையில் தமிழ்நாட்டுன்னு முதல்ல தெரிஞ்சு ஆகணும், அது மஸ்ட்டு. மேலே உள்ளதை நான் தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பட் அதுதான் ரிலேட்டிவிட்டி. அறிவினுடைய கண்டெக்ஸ்ட் எங்கே லோக்கலைஸ்ட் ஆகுது இல்லையா? அப்போ அந்த லோக்கலைசேஷன்லேருந்து தான் அறிவு, அந்த சமூகத்திலிருந்து தான் அறிவு, அதிலிருந்து தான் அறிவியல். அப்படி எனும் பொழுது அறிவும் அறிவியலும் மனித அனுபவத்தை சார்ந்ததனால் இருப்பதனால் அந்த மனித அனுபவம் எங்கே நடக்கிறது? அந்த மாநிலத்தில் நடக்கிறது எனும் பொழுது மாநிலத்திற்கு தான் கல்வி உரிமை. இதுதான் கல்வி தத்துவம். உன் சட்டத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. உங்கள் சட்டம் இங்கே ஒன்றும் அது நீ உட்காந்து 4 பேர் 543 பேரில் எவனோ ஒரு 360 பேரை நீ கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவனை விலைக்கு வாங்கி நீ ஒரு சட்டம் போட்டால் அது எனக்கு பொருந்துமா? அதை நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. கல்வி தத்துவத்தை பாருங்கள், அதற்காக சட்டம் போடுங்க. அந்த அறிவு உங்களுக்கு இல்லை என்றால் கல்வி தத்துவம் எதுவோ அதே தான் நாங்கள் செய்யணும். நாங்கள் செய்வோம். இன்று இல்லைனாலும் நாளைக்கு நாமே சட்டம் போடுவோம், நாமளும் அங்கே உட்காருவோம், செய்வோம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது கல்வி என்பது மாநில உரிமை சார். தத்துவத்தின் படி, கல்வி பண்பின் படி, கல்வி என்ற ஒரு கான்செப்டின் படி இது மாநிலத்தின் பண்பு, மாநிலத்தின் உரிமை. இதனால் அப்படி இருக்கிறதுனால இது மாநிலத்துக்கு தான் திரும்ப கொடுத்துடணும். அந்த இதை வித்ட்ரா பண்ணிடணுங்க, கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துடணும். அதை மீண்டும் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கொண்டு வந்துடணும். அப்பொழுது தான் அது உருப்படுங்க. இல்லை என்றால் இந்த கூட்டத்தோட கோவிந்தா போட்டுக்கிட்டு அவன் பீகாரில் அதை செஞ்சான், உத்தரப்பிரதேசத்தில் அதை செஞ்சான் அப்படின்னா தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாவில் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த ஏறுற நண்டை கீழே இருக்க நண்டு பிடிங்கி விடுற மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது கல்வி. ஆமாம். இப்போ தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இதுக்கு என்னவா இருக்கும் சார்? எல்லா கல்வி கொள்கை சார்ந்த போராட்டங்களிலும் தமிழ்நாடு தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. இதுக்கு முன்னால் எல்லாம் இந்த முறை எந்த மாதிரியான நிலைப்பாட்டை தமிழ்நாடு எடுக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, தமிழ்நாடு வந்து இப்போ இவங்க போராடிட்டு இருக்காங்க ஒரு கேட்டகரிக்கலாக. மாநில அரசு இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்க. அவங்க என்ன சும்மா ஒரு வெற்று கொள்கையை வச்சா போராடிட்டு இருக்காங்க, கான்க்ரீட் டேர்ம்ஸில் போராடிட்டு இருக்காங்க. இது நடந்தது, யூ பி அக்கௌண்டபிள். கான்க்ரீட்டாக சொல்கிறாங்க, இது நடந்ததுக்கு நீ பொறுப்பு, யூ பி அக்கௌண்டபிள், ஷீ ஷுட் பி ரிமூவ்ட். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும், எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், எங்களுக்கு தரமான கல்வி வேண்டும். அதுதான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன தப்பு இருக்குது? மாநில முதலமைச்சர் வந்து இதற்கு முழுமையாக நிற்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் சக்திகளும் இதற்கு ஆதரவு கொடுக்கணும்.
இது கல்வி என்பது மாநில உரிமைக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முன்மாதிரியாக இருந்து போராட்டத்தை துவக்கி அகில இந்திய அளவில் கொண்டு போகணும். அதுக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்களும் எதிர்க்கட்சிகளும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு ஆதரவு கொடுக்கணும். அப்போ அதை என்ன இவங்க முதலமைச்சர்லாம் முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னு தெரியல. அதை அவர் செய்ய வேண்டும். மௌனியாக இதில் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது தலையாய பிரச்சனை. அதை நாம் செய்ய வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அதாவது ஒரு சிறிய, ஏன்னா மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறத பார்த்தா அடிபடுறாங்க, ரத்தம் ஊற்றுது, எவ்வளவு லட்சக்கணக்கில் மாணவர்கள், யாரும் டெல்லியிலேருந்து வந்தவங்க கிடையாதுங்க, எல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள். இன்றைக்கி இவ்வளவு ஒரு அவலமான நிலையில் இருந்து கொண்டு அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு தாக்கு பிடித்து நிற்கிறார்கள். இத்தனை ஒரு 2-3 வாரம் நிற்கிறாங்க, இனியும் நிற்பார்கள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்று நினைக்கணும், நான் மாணவர்களுக்கு கூட, அந்த போராடுகின்ற மாணவர்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் ஒரு சிறிய நோக்கத்திற்காக போராடக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தர்மேந்திர பிரதான் போயிட்டாரு அப்படி என்றால் கல்வி சரியாயிடுமா, அல்லது நீட் எக்ஸாம் முறையாக நடத்தப்படுமா? அப்படி இல்லை. இன்னொரு எக்ஸ் ஒய் இன்னொரு சங்கி உட்காந்துருப்பார். அதில் அவர் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வார் என்றால், இதே தவறு தான் மீண்டும் நடக்கும். ஆனால் என்றால் பொறுப்பு ஏற்று அவர் விலக வேண்டும். அது தார்மீக அடிப்படையில் அதை நாம் வரவேற்கிறோம். அந்த ஸ்டாண்டில் எல்லாரும் நிற்க வேண்டும். அது அரசுக்கும் ஒரு பாடமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை கடந்து இந்த நாட்டை வழிநடத்தும் தத்துவம் எது, இந்த நாட்டை வழிநடத்தும் கலாச்சாரம் எது, இந்த நாட்டை வழிநடத்தும் விழுமியங்கள் எது, இந்த நாட்டை வழிநடத்தும் கொள்கைகள் எது, அதுதான் இன்றைய அவல நிலைக்கு காரணம். அந்த கொள்கை, அந்த கலாச்சாரம், அந்த நோக்கங்கள், இவைகளை எதிர்த்து மாணவர்கள் ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்கில் போராட வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க். இட் இஸ் தி டைம் நவ் டு லிபரேட் இன் டோட்டாலிட்டி, ஒரு ஆன் இட்ஸ் என்டைரிட்டி. அதாவது ஒரு டோட்டல் லிபரேஷன் வேணுங்க. இது ஒரு புதிய விடுதலை போராட்டமாக இருக்கட்டுங்க, ஒரு புதிய விடுதலை போராட்டம். அப்படி என்றால் தர்மேந்திர பிரதானை மட்டும் அனுப்புறதுங்கிறது விடுதலை போராட்டம் இல்லை இல்லையா? அப்போ ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்கில், ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் அவன் எதுக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வருகிறான்? எது கொண்டு வருகிறான்? அவன் நினைக்கும் கருத்தியலில், அவன் நினைக்கும் விழுமியங்களில், அவனுடைய கலாச்சாரத்தில் அடிப்படையில் நம் அனைவரையும் மாற்றுவதற்கு கொண்டு வருகிறான். அப்போ அதை எதிர்க்கணும். அப்போ மாற்று என்ன, ஒரு மாற்று கொள்கை என்ன, ஒரு மாற்று கல்வி திட்டம் என்ன, வாட் இஸ் தி மாடல் ஃபார் 21st century? இதற்கான ஒரு தீர்வை வைத்து கொண்டு, அதற்கான நிபுணர்களை கொண்டு ஒரு லாங் டேர்ம் பெரிய ஃப்ரேம் ஒர்க், ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, நோக்கங்கள், விஷன் இதெல்லாம் தயார்படுத்தி இந்த நாட்டை ஒட்டு மொத்தமாக புதுப்பிக்கக்கூடிய சமூக, அரசியல், கலாச்சார, பொருளாதார அனைத்து முனைகளிலும் ஒரு புதிய கட்டமைப்பை, ஒரு தேசத்தை புதிதாக, இட் இஸ் அ நேஷன் பில்டிங், ஒரு புதிய தேசத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். பழா போயிடுச்சு இப்போ. அப்போ அதற்காக இளைஞர்கள் அனைவரும் அதை உருவாக்கி அதற்காக போராட வேண்டும். ஒரு பிரதான் அந்த கல்வி அமைச்சர் போயிட்டாருங்கிறதுனால அதில் எந்த தீர்வும் கிடைத்து விடாது. அதைத்தான் நான் தயவு செய்து அவர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய அழுத்தம், இவ்வளவு பெரிய புரட்சி, இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புடன் அவர்கள் போராடுகிற போது ஒரு ட்ரிவியல் காஸ்க்காக இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஒரு நோக்கத்திற்காக இருந்து விடக்கூடாது, பெரிய அடியாக இருக்க வேண்டும். மாறுபட்ட ஒரு நோக்கம் கொண்டதாக, ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய கருத்தியலை, புதிய நோக்கத்தினை, புதிய ஒரு கொள்கையினை முன்வைத்து இந்த தேசிய கல்விக் கொள்கை நீட் எழுதி தூக்கி இந்த இந்தியாவுடைய துணை கண்டத்தை தூக்கி அப்பால் எரிஞ்சிடலாம். அதுதான் முதல். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல பயிர் வளரணும் என்றால் களை எடுக்கணும். இப்போ தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது ஒரு களை, அது பயிரை வளர விடாது. நீட் எக்ஸாம் என்பது ஒரு களை, பயிரை வளர விடாது. இதெல்லாம் களை எடுக்கிறது தான் முதல் வேலை. அதை முதல்ல நோக்கமாக வையுங்கள். பிறகு மாற்று தீர்வு கொண்டு, நிறைய நிபுணர்கள் நாட்டில் இருக்கிறார்கள், நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், நல்ல நிபுணர்கள் இருக்கிறார்கள். அனைவரையும் கலந்து ஆலோசித்து ஒரு சிந்தனைகளை, புதிய சிந்தனைகளை கொண்டு ஒரு புதிய விடுதலைக்கான ஒரு போராட்டத்தினை இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி சார். இதுகாரம் நடந்த உரையாடல் மூலமாக தெளிவான, ஆழமான, முழுமையான,
தீர்வுகளையும் திசையையும் காட்டியுள்ளீர்கள். இதையும் அந்த மாணவர்கள் உணர்ந்து போராட்டத்தை தொடர்ந்து தீவிரப்படுத்தி நீங்கள் கூறியது போல ட்ரிவியல் மேட்டருக்கு மட்டுமல்லாமல் பெரிய நோக்கத்தை நோக்கி நகர்த்துவார்கள் என்று நம்புவோம். நன்றி. நன்றி, வணக்கம் சார்.